போன ஜென்மத்துல நீங்க வந்து வாழவே இல்ல. அதனால இந்த ஜென்மத்துல வந்து ஒண்ணு சேர போறீங்க அப்படின்னு சில பேரோட ஜாதகத்த பார்க்கும்போது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். சோ அதெல்லாம் சொல்லுங்க உண்மையா அது? அப்ப இந்த 10 வருஷத்தினுடைய சனி மகா திசையை போன பிறவியில் நீங்கள் பூச நட்சத்திரமா விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல விட்டுட்டு அப்புறம் இங்க கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஜாதகம் எழுதும்போது அந்த கணிதம் போட்டு தாயாருடைய கர்ப்பத்தில் நின்றது போக மீதி அப்படின்னு எழுதி இந்த 10 எழுதுவாங்க. அப்ப நீங்க அந்த கர்ப்பம்ங்கிறது என்ன, உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா வந்து அங்க உள்ள பதியுது. அப்ப நீங்க பூசத்துல பிறந்திருப்பீங்க, அதனால இப்ப அனுஷத்துல வந்திருப்பீங்க. அடுத்த பிறவி உங்களுக்கு என்னவா இருக்கும், உத்திரட்டாதி. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்மம் திரிஜென்மம் அன்ட்டு. அப்போ நீங்க ஜென்ம நட்சத்திரம் என்னவா இருக்கீங்களோ அதுக்கு முந்தின பிறவி உங்களுக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம், அடுத்து வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மம் இதுதான் உங்களுடைய போன இந்த அடுத்து வரப்போற பிறவிகளை விளக்க போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். ஒரு பார்ட்னரோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துது? மாமியார் உன்னை இம்சை பண்றாங்க, நீ போன பிறவில அந்த அம்மாவை அடி நிமித்தி இருப்ப. அப்ப இந்த பிறவில என்ன பண்ணுவாங்க அவங்க, அது உனக்கு மருமகளா இருந்திருக்கும். இந்த பிறவில என்னது, அதுவே மாமியாரா மாதிரி உங்களை ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கும். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், சிறப்பு. ஓகே மேம், இன்னைக்கு நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தை பத்தி பேச போறோம். பூர்வ ஜென்மம்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா? சில பேர் சொல்றாங்க போன ஜென்மத்துல நீங்க வந்து வாழவே இல்ல. அதனால இந்த ஜென்மத்துல வந்து ஒண்ணு சேர போறீங்க அப்படின்னு சில பேரோட ஜாதகத்த பார்க்கும்போது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதெல்லாம் சொல்லுங்க உண்மையா? அத பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுங்க. அதாவது பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா லக்னத்துல உங்களோட லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம், இதுல வந்து உங்களோட கனெக்ட் ஒரு தொடர்பு நீங்க ஒரு இடத்துல வந்து விட்டுருப்பீங்க. அதுதான் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய சந்திரன் இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து நீங்க என்ன ராசி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சில பேர் வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு அனுஷ நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அப்ப அனுஷ நட்சத்திரம்னு சொல்லும்போது அவருக்கு சனி மகா திசையுடைய பிறப்புல அவர் இருக்கார். இப்ப சனி மகா திசையில அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுல 4 பாதங்கள் இருக்கும் இல்லையா? 1, 2, 3, 4. நீங்க முதல் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு த்ரூ அவுட் த 19 இயர்ஸ் ஆஃப் சனி மகா திசா ரன் ஆகும். அப்ப 19 வருஷம் நடக்கல அப்படின்னா இடையில வந்து நீங்க 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க. அப்ப அதுல பாதி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 9 வருஷம் இருக்கு சனி மகா திசை. அப்ப இந்த 10 வருஷத்தினுடைய சனி மகா திசையை போன பிறவியில் நீங்கள் பூச நட்சத்திரமா விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல விட்டுட்டு அப்புறம் இங்க கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது, ஜோதிஷ சாஸ்திரம். நீங்க போன வருஷத்தினுடைய அந்த போன பிறவி, அதாவது நீங்க வந்து ஜாதகம் எழுதும்போது கூட தாயாருடைய கர்ப்பத்தில் நின்ற செல் அப்படின்னு எழுதுவாங்க. ஜாதகம் எழுதும்போது அந்த கணிதம் போட்டு தாயாருடைய கர்ப்பத்தில் நின்றது போக மீதி அப்படின்னு எழுதி இந்த 10 எழுதுவாங்க. அப்ப நீங்க அந்த கர்ப்பம்ங்கிறது என்ன, உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா வந்து அங்க உள்ள பதியுது. அப்ப நீங்க பூசத்துல பிறந்திருப்பீங்க, அதனால இப்ப அனுஷத்துல வந்திருக்கீங்க. அடுத்த பிறவி உங்களுக்கு என்னவா இருக்கும், உத்திரட்டாதிக்கு போகும். ஸோ இந்த 3 அதனாலதான் சொல்லும் போதே சொல்லுவாங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்மம் திரிஜென்மம் அன்ட்டு. அப்போ நீங்க ஜென்ம நட்சத்திரம் என்னவா இருக்கீங்களோ அதுக்கு முந்தின பிறவி உங்களுக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம், அடுத்து வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மம் இதுதான் உங்களுடைய போன இந்த அடுத்து வரப்போற பிறவிகளை விளக்க போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அப்ப சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே அந்த கர்மத்தினுடைய தொடர்புங்கிறது வந்துடும். அதுல நிறைய இவங்க வந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. யாரு நமக்கு நல்லது செய்யறா துன்பம் செய்யறா இந்த எல்லா விஷயங்களையும் சனி தான் வந்து நிறைய விளக்கி சொல்வார். ஏன்னா சனியை தான் என்ன சொல்றாங்க, கர்மா அப்படிங்கிறாங்க. 7.5 சனியும் அஷ்டம சனியும் அந்த கண்டாந்த சனியும் உங்களுக்கு கொடுக்காத பாடங்கள்ங்கிறது யாருக்குமே கிடையாது. இந்த அஷ்டம சனியை விட அர்த்தாஷ்டம சனின்னு ஒண்ணு வரும் 4ஆம் இடத்துல. இப்ப தனுராசிக்காரக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. அது நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா 7.5 சனியை விட அஷ்டம சனி கொடிதுங்கிறாங்க. அந்த அஷ்டம சனியை விட அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுகத்தை காலி பண்ணி நிறைய விஷயம் உங்களை தெரிஞ்சுக்க வைப்பார். அப்ப இவர் தான் வந்து நிறைய உங்களை அதை பத்தி சொல்ல போறாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா விளங்கும். ஓகே மேம், இது இல்லாம நம்ம வந்து பூர்வ ஜென்ம தொடர்புங்கிறது ஒரு ஒரு பார்ட்னரோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும்? இப்போ நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், ஒருத்தரை பார்த்த உடனே வந்து அந்த பாட்டு பாடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பேக்ரவுண்ட்ல சாங் எல்லாம் ஓடும். அப்புறம் வந்து யாராவது நின்னுட்டு லாலாலான்னு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஒரு லவ்வ பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது. ஏன்னா பூர்வ ஜென்ம தொடர்புங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு அப்பா கூட நமக்கு வந்து போன பிறவியில நம்ம பையனா இருந்திருக்கலாம். அவருக்கு இன்னைக்கு நம்ம வந்து நம்ம என்ன என்ன பண்ண பொறந்திருப்போம், பொண்ணா பொறந்திருப்போம். அவர நம்ம ரொம்ப நல்லா பார்த்திருப்போம். நம்ம நம்ம பையனா வச்சு ஒரு அப்பாவ நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அதனால இந்த பிறவியில நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மள ரொம்ப நல்லா ஒரு ராணி, ஒரு
ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளவரசி மாரி ரொம்ப அழகா வளர்த்துருப்பாங்க. ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அவங்க அம்மாவ ஒரு பொண்ண ரொம்ப அழகா பொண்ணா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால அந்த பையனுக்கு இந்த பிறவில அவங்க அம்மா என்ன கிடைச்சிருப்பாங்க, ஒரு நல்ல அம்மாவா இந்த பையன நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா கர்ம தொடர்புகள் தான். நீ போன பிறவில என்ன பண்ண? உன் மாமியார் உன்ன இம்சை பண்றாங்க. நீ போன பிறவில அந்த அம்மாவ அடி நிமித்திருப்ப. அப்ப இந்த பிறவில என்ன பண்ணுவாங்க? அவங்க அது உனக்கு ம ம மருமகளா இருந்திருக்கும். இந்த பிறவில என்னது? அதுவே மாமியாரா மாறி உங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய சமிக்ஞைகள், தொடர்புகள்னு வரக்கூடிய விஷயம். அதுல சோல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இன்னொரு வீடியோல கூட பேசியிருந்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த சோல் பார்ட்னர்ஸா வர்றவங்க வரும்போது நமக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்தும். உதாரணத்திற்கு அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சகுனங்கள பார்த்தாங்க. சகுனம்ங்கிறது என்ன? ஒரு பொண்ண பார்க்க போறாங்க. வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போறாங்க. இப்ப இருக்கிற மாரி, நாங்க உங்க வீட்டுக்கு வரோம்ன்னு மெசேஜ் போடுறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் இல்ல. என்ன பண்ணுவாங்க? யார் மூலமாவது நாளே தகவல் அனுப்பிருவாங்க. இவங்க இங்கருந்து எல்லாரும் பெறப்ட்டு போவாங்க. பெறப்பட்டு போகும்போது, வீட்டு வாசல்ல போகும்போது யாருக்கும் முதல்ல அந்த முன்னாடி இருக்க அந்த படி இடிக்கக்கூடாது. புடவை யாருக்காவது உள்ள இருக்க அந்த கதவுக்குள்ள மாட்டக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். மாட்டும்போது என்ன இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு அந்த வீட்ல ஒரு பாட்டி இருக்கு. எல்லாரும் வெளில போயிட்டீங்க. பாட்டியோட புடவ தலப்பு மட்டும் என்ன பண்ணுது? கதவுக்குள்ள மாட்டிருச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜென் கிட்ஸ்ல சொன்னோம்னா என்ன பண்ணும்? கதவுக்குள்ள போய் மாட்டுற அளவுக்கு பாட்டி புடவைய தொங்க விட்டு வந்திருக்கு. நீங்க என்ன இதெல்லாம் போய் சகுனம்ன்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரியவங்க அத சகுனமா எடுத்துக்குவாங்க. நம்மள போகக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் மத்த யாருக்காவது மாட்டலாம்ல? ஏன் பாட்டிக்கு மட்டும் மாட்டுது? ஏன்னா பாட்டி தான் அத நோட் பண்றாங்க. புரியுதுங்களா? உங்கள வந்து தடுக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெறைய அப்படியே சுத்தி சுத்தி காட்டும். இதே நம்ம வந்து இத பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா, இளையராஜா சொன்னாரு ஒரு படத்துல. அவரோட பேட்டியில சொல்லியிருந்தாரு. தன்னுடைய அந்த ஒரு முதல் ஷூட்டிங்ல கரண்ட் போச்சு. அது வந்து ஒரு சகுன தடையா எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி உடனே கரண்ட் வந்து அந்த படம் செம்ம ஹிட் அன்னக்கிளி. அப்போ இதெல்லாம் என்ன இது அப்டின்னா, அவரோட ஜாதகத்துல ரிஷப லக்னம் அவரு. லக்னத்திலே சனி, சந்திரன். மற்ற எந்த லக்னங்களுக்குமே வந்து இந்த சனி, சந்திரன் இணைவு அந்த அளவு ஹிட் குடுக்காது. அவருக்கு ரிஷப லக்னமா இருந்து சனி, சந்திரன் இணைவு புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அவருக்கு அந்த ஹிட்ட குடுத்துச்சு. அப்ப ஒரு சகுன தடை கூட ஒரு மனிதருக்கு நல்ல சிறப்பா இருக்குன்னா, அது அவருடைய ஜாதக அமைப்பு. அப்ப நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சுத்தி சுத்தி பார்க்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே உங்க சோல் பார்ட்னரா இருக்காங்கனாலும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஆனா கவனிக்கணும். கவனிக்கிறதுக்கு நீங்க முதல்ல விழிப்போடு இருக்கணும். முக்கியமா விவேகானந்தர் சொன்ன மாதிரி தான். விழிப்போடு இருந்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் உங்களால உணர முடியும். விழிப்பு நிலை இல்ல, ஒரு மந்த நிலையாவே நம்ம இருக்கோம் அப்டின்னா, நம்ம சுத்தி நடக்கிற பாசிட்டிவையும் சரி, நெகட்டிவும் சரி நம்மளால உணர முடியாது. ஓகே மேம். இப்ப வந்து போன போன ஜென்மத்துல ஏதாவது கர்ம வினைகள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அதோட தொடர்ச்சி கண்டிப்பா இந்த ஜென்மத்துல இருக்கும் அப்டின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம், ஐயோ! நான் ஏதோ பண்ணியிருப்பேன் போல, எனக்கு தொடர்ந்து நெறைய பிரச்சனையா வருது அப்டின்னு கண்டிப்பா யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்டி இருக்கிறவங்களுக்கு எந்த வழிபாடு, எந்த கோவிலுக்கு போனா சிறப்பா தரும் அப்டிங்கிறத சொல்லுங்க. சூப்பரான கேள்விம்மா. இப்போ நெறைய நெறைய பேர் என்கிட்ட நேத்து கூட நான் ஏதோ ஒரு யார் கூடயோ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு கோயில் நடக்கக்கூடிய ஒரு படம். கோயில் முன்னாடியே வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப வந்து கில் பண்ணிடுறாங்க. அப்ப சாமி அங்க உட்கார்ந்துருக்குங்க. "என்னங்க இப்படிலாம் சாமி முன்னாடியே நடக்குது இந்த விஷயம்." அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த கேள்வி வந்து கரெக்ட்டான கேள்வி தான். அவர்களுடைய படிநிலையிலிருந்து அவர்கள் உணரக்கூடிய விஷயங்கள நம்மள்ட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்கறது ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல தான் நம்ம எப்பவுமே பேசணும். அறிவார்ந்தவர்களுடைய இது வந்து லேமேன் லாங்குவேஜ் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை சாமி முன்னாடி நடக்குது இந்த விஷயம். எப்படி சாமி பார்த்துட்டு இருக்கு? என்னால இத தாங்க முடியலன்னு கேட்குறாங்க. உண்மதான். எல்லா இடத்திலும் கடவுள் எங்க இல்லன்றீங்க? இங்க இருக்காரு. நம்மளால நிரூபிக்க முடியும். இந்த இடத்துல இருக்காரு. எல்லா இடத்திலும் இருக்கிறாருங்கிற எண்ணம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் என்று வருதோ, அன்னைக்கு தான் கடவுளும் இறங்கி வந்து செய்வார். இப்ப இதே போன ஒரு ஒரு காலத்துலலாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம முன்னோர்கள்லாம் நெனச்சாங்கன்னா கடவுள பார்த்தாங்க. பேசுனாங்க. அவங்க கூட கனெக்டிவிட்டில இருந்தாங்க. ஆண்டாள் எழுதிய அந்த எத்தன பாடல்கள், அவங்கலாம் வந்து கனெக்டிவிட்டிலயே இருந்தாங்க. ஆனா நம்மளால ஏன் பார்க்க முடியல? இது கலியுகம் உங்களுக்கு பார்க்க முடியாது. நான் வரமாட்டேன்னு சொல்ட்டாரு அவர் முன்னாடியே. உங்க கண்ணுக்கு நேரா தெரிய மாட்டேன். எப்ப தெரிவேன்? உனக்கு உதவின்னு தேவைப்படும்போது, நீ உண்மையிலே நல்ல கர்மா பண்ணியிருந்தேன்னா, நீ வேண்டும்போது உன் பக்கத்துல ஒரு ஆள் வந்து நிப்பா. எப்படி திரௌபதி வந்து கஷ்டப்பட்டா. அப்படியே அவளோட சேலைய எல்லாம் எடுத்துட்டான் துச்சாதனன். இழுக்கும்போது வரவே இல்ல. ஏன் தெரியுமா? அவ இப்படி கைய வச்சிருந்தா. இப்படி கைய வச்சிருந்தா. எப்ப வந்து அபயம் கிருஷ்ணான்னு எடுத்து இப்படி கைய தூக்குனாளோ, அப்பதான் கிருஷ்ணர் வந்தாராம். உனக்கு எப்ப தேவை? உன்னோட ஏன்னா நெறைய பேர் வந்து இப்ப எப்படி சாமி கும்பிடுறாங்கன்னா, கண்ண மூடியிருப்பாங்க. கண்ண மூடிட்டு உள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கும். அதே மாரி வேண்டும்போதே வந்து அவனுக்கு இப்படி ஆயிரணும், இவளுக்கு இப்படி ஆயிரணும், அவன் மட்டும் நல்லா இருக்கா, நான் இப்படி இல்ல. இதெல்லாம் கிடையவே கிடையாது. பழனி மலையில நடந்து போறோம், பாத யாத்திரை. முருகர போய் பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? "முருகா எப்படி அழகா இருக்க. நீ அழகா இருக்க மாரி என் வாழ்க்கைய மாத்துன்னு கேளு."
படுபாவி 5 நிமிஷம் கூட பார்க்க விட மாட்றான். அவனையும் படுபாவின்னு திட்டுற. அந்த இடத்துல உன்னோட கர்மா என்ன ஆகுது? மோசமாயிடும். அதனால முடிந்த அளவு நல்ல விஷயங்களை பார்க்க, கேட்க, கொடுக்க இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா மாறும். ஆனா கடவுளுக்கு கேட்க வேண்டிய நிதிங்கிறது, வேலைங்கிறது இருக்கு. தெய்வம் நின்று தான் கொள்ளும். அதனால தான் நின்று கொள்ளும்னு சொன்னாங்க. நின்னு கொள்ளும்னா நின்னுட்டு கொள்ளாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆடட்டும். குழந்தைங்கள கஷ்டப்படுத்துறாங்களா? குழந்தைங்கள கேவலமா நடத்துறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த குடும்பத்துல மாளொணாத, பேச கஷ்டங்கள் வரும். யார் ஒருத்தன் பண்றானோ அவனோட குடும்பத்துல தான் அது காட்டும். நீங்க வந்து பண்ணதெல்லாம் உடனே குடுக்கணும்னா, அதுக்கும் அவங்கவங்க ஜாதக அமைப்பு வேணும். ஒரு பொம்பள பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க? 2 பேர், 3 பேர கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு அம்மாவ டீல்ல விட்டுறது. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணும்? வயிறெரிஞ்சு சாபம் குடுக்கும். இந்த பிறவியில பெண்கள் அவங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது பெண் தெய்வத்தினுடைய வழிபாடா கண்டிப்பா எடுத்துக்கணும். யாரோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டு போனான். இப்ப என் கண்ணு முன்னாடி என் குழந்தை கஷ்டப்படுது. இப்ப நான் என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்த ஓடி ஓடி வழிபாடு பண்ணுங்க. வருஷம் ஒரு தடவ வரக்கூடிய பெண்களுக்கு உண்டான பண்டிகைகள்ல வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மங்கள பொருட்கள குடுங்க. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் வரும். அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் அந்த தாலி கயிறு போடுற விஷயங்கள குடுங்க. அந்த பெண் தோஷம்ங்கிறது ஓட ஆரம்பிக்கும். எப்போ ஒரு தோஷம் வந்து நம்ம ஜாதகத்துல முற்றிலுமா இல்லன்னு தெரியுதுன்னா, இப்ப நான் இருக்கேன்னா, என் ஜெனரேஷன் எனக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு அந்த கர்மா நிழல் அப்படியே வரக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா, நீ பண்ணது எல்லாமே சாமி ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பிரசன்னத்துல 1008 வழிமுறை இருக்கு. பிரசன்னம் ஃபுல்லாவே வந்து என்னோட தோஷம் என்ன? நான் அத எப்படி நிவர்த்தி பண்ணணும்? இதான். எங்க வீட்ல வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. நாங்க இதுலருந்து எப்படி நாங்க ரெக்கவர் ஆகுறது? இத கேட்கறது தான் பிரசன்னம். சோழி பிரசன்னம் வச்சீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு? உங்க ஜாதகத்த தாண்டி உங்களோட கர்மா, குடும்ப கர்மா என்ன? அத நீங்க எப்படி நிவர்த்தி பண்ணணும்? அத சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, கேட்கறதுக்கு நம்ம ஜனங்களுக்கு பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். இப்போ என்னோட குடும்பத்துல நெறைய கர்மா இருக்கு. என்னோட கர்ம பதிவுகள் முற்றிலும் அழியணும். அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணலாம்? யாருக்கு முதல்ல கர்ம பதிவு தாக்காது? 4 கால் பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு உணவளிப்பதற்கு, தன்னுடைய நிலையிலிருந்து கீழாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஸ்மரணை இல்லாம ஹெல்ப் பண்ணுவாங்க. போற போக்குல ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. லேபிள் போட்டுக்க மாட்டாங்க. நீங்க பண்ற உதவிக்கு லேபிள் போடக்கூடாது. நான் சொல்ற விஷயம். அப்ப அந்த மாதிரி இருப்பவங்க. ரொம்ப ரோட் சைட்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயாவது இந்த போர்வை தானம், வருஷம் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் போர்வை, உடை தானம். ஏன்னா, ஒருத்தர் கம்ஃபர்ட்டா இருக்காரு. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு வழி குடுப்பாரு. அவன் வந்து எதுவுமே இல்லாம இருக்கான். நீங்க அவனுக்கு போய் ஒரு உதவி செய்றீங்க. எதையும் எதிர்பார்க்க வேணாம். லேபிள் போட வேணாம். சில பேர் நல்லெண்ணத்தோட லேபிள் போடுவாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லல. சில பேர் அத இன்ஸ்டால போட்டோம்னா, அத பார்த்து 4 பேர் உதவி செய்வாங்க. அவங்கள நான் தப்புன்னு சொல்லல. பட் அத ஒரு ஸ்மரணையோட செய்யாதீங்க. உபயம்னு போட்டு பேர் போடுற விஷயங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிறது. ரொம்ப இந்த கோயில் கொடைகள், அன்னதானங்கள் நிகழ்த்துவது. அதுல நீர்தானம் முக்கியமா குடுக்குறது. அன்னதானமும், நீர்தானமும் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலைய நல்லா பார்த்துக்கும் எப்பயுமே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்றது. இறைவனை சதா மனதில் நினைத்துக் கொண்டிரு. இவங்க யாருக்கும் கர்ம பதிவு தாக்காதும்மா. அதே போல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க, திருவிடை மருதூர்ன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து நீங்க போயிட்டு இறைவனை வழிபடலாம். அபிஷேகம், அலங்காரம் இது 2 பூஜைக்கு உட்கார்ந்துக்கோங்க 1. அடுத்ததா வந்து கம்பஹரேஸ்வரர் கோயில்னு இருக்கு. அங்க வந்து சரபேஸ்வரர் இருப்பார். அவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி 27 நெய் தீபம் போடும்போது, ஜாதகத்துல எத்தன கர்மா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். ஏன்னா முக்கியமா ராகு கேதுவோட நட்சத்திரத்துல அதிக கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு கர்ம பதிவு நெறைய தாக்கும். அப்ப அவர்கள் முக்கியமா இந்த கோயிலுக்கு சென்று கம்பஹரேஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இவர் இருப்பாரு. நம்ம சரபேஸ்வரர் இருப்பார். அங்க இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சென்று வழிபட்டு வரும்போது, நிச்சயமாக கர்ம வினைகள் அகலுவதை படிப்படியாக குறைக்கலாம். நெறைய பேர் வந்து போயிட்டு உடனே நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இந்த வருஷம் போனீங்களா? அடுத்த வருஷம் போங்க. அடுத்த வருஷம் போங்க. அப்படியே போக போக நிச்சயமாக தலையெழுத்து மாற ஆரம்பிக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து பூர்வ ஜென்மத்த வந்து பத்தி பேசிட்டு இருந்தோம். குறிப்பா பூர்வ ஜென்மத்துல நம்ம ஏதாவது ஒரு கெட்ட கர்மா பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இந்த ஜென்மத்துல அதுக்காக அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, என்ன வழிபாடு, எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் தரும் அப்டிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம்.